எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கரூரில் நடந்த சம்பவத்தை அடுத்து தாவேகாவிற்கு பின்னடைவு ஏற்படுமா? அந்த கேள்விக்கான பதிலை முழு அரசியல் பார்வையோடு நம்ம பார்க்க போகிறோம். டீப்பாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கரூரில் ஏற்பட்ட விபத்து தாவேகாவிற்கு பின்னடைவு ஏற்படுமா? இந்த கேள்விக்கு சிம்பிளான பதில் நோ. என்னடா இவன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே தாவேகாவை கொஸ்டின் கேட்டு தாவேகா செய்த தவறுன்னு வீடியோ போட்டிருந்தான். திடீர்னு இப்படி சொல்கிறான்னு பார்க்காதீங்க. நான் அந்த ஸ்டாண்டில் இன்னும் இருக்கேன். தாவேகா செய்தது தவறு. அவங்க இந்த நடந்த அசம்பாவிதத்துக்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனால் இதுவரை கேட்கல. அது ஒரு பக்கம் இருக்க, இது அரசியல் பார்வையோடு பார்த்தா இந்த கேள்விக்கு உண்மையான பதில், கரூரில் ஏற்பட்ட விபத்து தாவேகாவிற்கு பின்னடைவு ஏற்படவில்லை. ஏன்னு இதை பார்க்க போனால் ஃபஸ்ட்டு நம்ம திமுகவோட மாஸ்டர் மைண்டை இங்கே பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஸ்டாண்டில் இருந்தாங்கன்னா, ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே அந்த ஸ்டாண்டில் இருந்தும் புதிய கட்சிகளும் வளரணும். எக்ஸாம்பிள் என்டிகே, டிவிகே போன்ற கட்சிகள் வளரணும். ஏன்னா இவங்க தான் ஓட் பேங்கை டிவைட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கேன்ற ஸ்டாண்டில் மட்டும்தான் இருக்கணுன்ற ஒரு மாஸ்டர் மைண்டோடு இருந்தாங்க. அதனால தான் தாவேகா தலைவர் விஜய் எழுப்பிய குற்றச்சாட்டு இருக்கும், என்டிகே தலைவர் எழுப்பிய சீமான் குற்றச்சாட்டு இருக்கும். திமுக தரப்பில் இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் பதிலும், அதாவது அஃபிஷியல் ரியாக்ஷனை அவங்க கொடுக்கவே இல்லை. ஏன்னா அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கேன்ற பிம்பம் ஆகும் உடஞ்சிட்டா அது ஒரு சார்பாக அந்த கட்சிக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். அதனால் இவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஸ்டாண்டை உடைக்காமல் இருக்கிறது தான் இருந்தது. ஆனால் இந்த சம்பவம் முக்கியமாக 2 பேரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. ஒன்று திமுக, மற்றொன்று தாவேகா. ஸோ இது யார் பக்கம் குற்றம் இருக்கிறது, யார் பக்கம் குற்றம் இல்லை, அது அடுத்த பட்சம், அதாவது அது அடுத்தது. பட் அரசியல் நோக்கத்தோடு பார்க்குறப்போ திமுக தாவேகா தான் இந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ மக்களுடைய டாக் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, தாவேகா செய்த தவறா, திமுக செய்த தவறா, அதாவது அரசு செய்த தவறானாலே அது திமுக தான் ஆப்வியஸாக உள்ளே வந்துடும். ஸோ அரசா இல்லை தாவேகாவா தவறு செய்தது யாருன்ற ஒரு டாக் தான் ஃபுல்லாக போக ஆரம்பிச்சது. இதனால் என்ன ஆகும், இதற்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கேன்ற பிம்பம் உடைஞ்சு இப்போ மெதுவாக என்ன ஆகுது, டிவிகே விசஸ் டிஎம்கேன்ற ஒரு பிம்பம் தோன்றிட்டு வருது. ஏன்னா மார்க்கெட்டிங் எடுத்துகிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரீச் தேவை. அந்த ரீச் அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது நெகட்டிவாக பாசிட்டிவான்றது வருங்காலில் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ தாவேக்கு இது என்ன ஆச்சுன்னா, அவங்க தவறு செய்திருக்காங்க செய்யலைன்றது அடுத்த பட்சம். அதாவது அவங்களோட ரீச் டிவிகே விசஸ் டிஎம்கேன்ற ரீச் என்னாச்சு, ரொம்ப பரவலாக பேசப்படுது, அனைத்து மக்களாலும் பேசப்படுது. ஏன்னா இங்கே குற்றம் சாட்டுறது டிஎம்கே குற்றம் சாட்டுறாங்க மக்கள், அதே பாதி தரப்பு மக்கள் டிவிகேவை குற்றம் சாட்டுறாங்க. ஆப்வியஸாக இங்கே என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேர் தான் மெயின் பிக்சரில் கொண்டு வந்துடுறாங்க. இது மெயின் பிக்சரில் கொண்டு வந்தவனையும் இங்கே டிவிகே, இங்கே டிஎம்கேன்ற ஒரு ஸ்டாண்டு ஆப்வியஸாக நின்றுடுது. ஸோ இதனால் இந்த சம்பவம் அடுத்து தாவேகாவிற்கு ஒரு குட் சைனாக தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு அடுத்தபடியாக அவங்க இதை எப்படி எந்த வீரியத்தோடு கொண்டு போகிறாங்கன்றது அது அவங்களோட கையில் தான் இருக்குது. திமுக எது ஒன்று நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப பொத்தி அமைதியாக இருந்தாங்களோ அது நடந்துருச்சு. ஏன்னா டிவிகே விசஸ் டிஎம்கேன்ற ஒரு பிம்பம் இங்கே தோன்றக்கூடாதுன்னு அவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அவங்க டிவிகேவை பற்றி பேசுகிற நிலைமை வந்துருச்சு. வந்ததால் மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிவிகே விசஸ் டிஎம்கேன்ற ஒரு பிம்பம் இங்கே மக்கள் மத்தியில் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இது டிவிகேக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தவிர வீழ்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியாது. இதுதான் நிதர்சன உண்மையும் கூட. அதாவது திமுக இதே பேட்டனை தான் நாம் தமிழர் கட்சிக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி எழுப்புகிற கேள்விக்கு திமுக தரப்பில் இருந்து எந்த ஒரு பதில்களும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி வார்த்தைகள் எங்கேயுமே ஸ்டேட்மெண்ட்லேயே விட மாட்டாங்க. ஏன்னா இன்கேஸ் அவங்க நாம் தமிழர் கட்சி பற்றி பேச ஆரம்பித்தா நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு பாப்புலாரிட்டி ஆகிடும். அதனால் டிஎம்கே அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே என்ற ஸ்டாண்டில் இருந்ததால் ஒரு மாஸ்டர் மைண்டோடு இருந்தாங்க. இப்போது அந்த பிம்பம் டிவிகேவால் உடைக்கப்பட்டிருக்கு. டிவிகே விசஸ் டிஎம்கேன்ற ஒரு பிம்பத்தை மெதுவாக மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இது அவங்களுக்கு குட் சைனாக தான் நான் பார்க்குறேன். இது அவங்க அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்துறாங்கன்றது டிவிகே தொண்டர்களும் தலைவர்களும் கையில் தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் பக்கம் செல்கிறது என்று. நன்றி, வணக்கம்.